كره المشركون. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة. சங்கைக்குரிய ஹஸரத் அவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த 25வது இரவு ரமலானுடைய லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சிறப்பான இரவிலே, அதிலும் குறிப்பாக ஜும்ஆவுடைய இரவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்வானாக. மிகவும் ஆர்வத்தோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அமானிதம், சஹாபாக்கள் பேணிய அமானிதம் என்ற ஒரு தலையங்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அமானிதம் என்பது நம்பிக்கைக்குரியவராக இருப்பது என்பது அது ஒரு முஃமினுடைய அடையாளம். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபுவத்து அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி எகிப்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குழந்தை பருவம் ஃபிரௌனுடைய மாளிகையிலே இருந்தது. நாமெல்லாம் வரலாறுகள் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌனிடத்திலே சிலர்கள் சொன்னார்கள், எகிப்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தையால் அவனுடைய ஆட்சி இல்லாமல் ஆக்கப்படும். அவன் என்ன செஞ்சான்? அங்கே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டான். இவங்க சொன்னதை அவன் நம்புறதா இருந்தால் கொண்டு இருக்கக்கூடாது. காரணம், ஒரு குழந்தை பிறக்கும், அவர்களின் மூலமாக அவனுடைய ஆட்சி போகும் என்பதை அவன் நம்பினா என்னதான் கொண்டாலும் அந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. ஆனால் எல்லா குழந்தைகளையும் கொண்டான் அவன். கடைசியிலே அந்த குழந்தையை அல்லாஹ் அவன் மாளிகையிலே வளர்க்க வைத்தான். மாளிகையில வளர்க்க வைத்தது மட்டுமில்லை, அவன் தாடியை பிடிச்செல்லாம் இழுத்தாங்க மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம். அப்போவே அவனுக்கு ஒரு டவுட்டு, அவன் அந்த ஜோசியக்காரங்க சொன்னது குழந்தை இவன் தானோ அப்படின்னு. கடைசியில் அந்த குழந்தை பால் குடிக்கும் பச்சை குழந்தை அல்லவா, பால் குடிக்கவில்லை. எத்தனையோ பெண்களை அழைத்து வைத்து பால் குடிக்க வைத்தார்கள். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பால் குடிக்கவில்லை. அல்லாஹ் அந்த குழந்தைக்கு அதை அறிவித்து கொடுக்கிறார். நபி ஆனதற்கு பிறகு மறைவான ஞானம் உண்டான இன்னைக்கு சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேயே அல்லாஹ் அந்த ஞானத்தை மூஸா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். கடைசியில் மூஸா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி குல்சூம் என்று சொல்லக்கூடிய சகோதரி நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கத்தில் உள்ள மனைவிமார்களிலே ஒரு ஆள் இந்த குல்சூம் என்ற பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஏற்கனவே இருந்த மனைவிமார்கள் அல்லாத 3 மனைவிமார்கள் உண்டு. அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அன்னை மரியம் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று மூஸா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சகோதரி குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் அந்த மாளிகை பக்கத்தில் போய் சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அந்த பெண்மணி இடத்தில் எந்த குழந்தையை கொடுத்தாலும் அந்த குழந்தை அந்த பெண்ணிடத்திலிருந்து பால் குடிக்கும். அந்த குழந்தை எப்படியாவது பால் குடித்தா போதும் அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணம். அப்படின்னா அந்த பெண்மணியை வரவழைக்க அவனை உத்தரவிட்டான். அது யார்? மூஸா நபியுடைய தாயார். மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயாரிடத்திலேயே மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் பால் குடித்தார்கள். அதற்கு பிறகு மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க.
ஒரு கட்டத்திலே அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவனும் மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். மூசா நபியுடைய ஆள் வந்து மூசா நபியிட்ட உதவி கேட்டார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய ஆளை போய் லேசாக அடிச்சுட்டாங்க. அடிச்சாட்டி வேகமாக விழுந்துட்டது, ஆள் காலி ஆகிட்டார். கடைசியில் கொலையாளியை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஆள் வந்து மூசா நபி இடத்துல சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருந்து போயிருங்க, இங்கே மிஸ்ரில் நீங்கள் எகிப்தில் நிற்காதீங்க, இங்கே இருந்து போய்விடுங்கள், உங்களை தேடி ஃபிரௌன் ஆள் அனுப்பி கொண்டிருக்கிறான், உங்களை பிடிப்பது நீங்கள் தான் கொலை செஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே நடந்து அன்னைக்கு போனோம். வேறு வண்டிகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, நடந்து எகிப்தை தாண்டி ஒரு ஊரை அடைகிறார்கள். அந்த ஊருக்கு பெயர் தான் மதியன் என்கிற ஊரை அடைகிறாங்க சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த ஊரில் தான் அப்போ தான் 2 பெண்மணிகள் தண்ணீர் கோருவதற்காக வேண்டி காத்து நிற்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கிணற்றுடைய கல்லை எடுத்து மாற்றி கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி அவங்க வாப்பா யார், சையதுனா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஷுஐப் நபிகிட்ட போய் விஷயத்தை சொல்கிறாங்க. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபரை அழைத்து வருவதற்காக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையானவர். இப்போ அந்த சம்பவத்தில் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை அழைப்பதற்காக வேண்டி தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிறாங்க. பாப்பா கூப்பிடுறாங்கன்னு அந்த பெண்மணிகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ மூசா நபிக்கு வழி தெரியாது இல்லையா, அந்த 2 பெண் பிள்ளைகளும் முன்னாடி போகிறாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது காற்றிலே அந்த பெண்மணிகளுடைய ஆடை கொஞ்சம் விலகி கால் பகுதி தெரியுது. காற்றில் விலகி கொஞ்சம் கால் பகுதி தெரியுது. நீங்கள் ட்ரெஸ்ஸே அப்படி தானே போடுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் சுருக்கி நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு நம்ம நாட்டில் ஜவுளி கடையே இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு கடை இருக்குது, பெண்களுக்கு கடை இருக்காது. எல்லாமே இப்போ ஆடை குறைப்பு கலாச்சாரம் அல்லவா, ஆடை குறைப்பு கலாச்சாரம். பெண்மணிகளாக இருந்தாலும், பர்தா போடக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் அதை அலங்காரமாக போடக்கூடாது, அதை கவர்ச்சியாக போடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு ஹதீஸ் தாய்மார்கள் பெண்மணிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிசாஉன், சில பெண்கள் கடைசி காலத்தில் வருவாங்க, சில பெண்கள் காசியாத்துன், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துன், ஆனால் அவர்கள் ஆடை அணியவில்லை. ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் ஆடை அணியவில்லை. அதன் அணிஞ்சிருப்பார்கள், அணியவில்லை, பல அர்த்தங்கள் உண்டு. அரை குறையாக அணிந்திருப்பார்கள், அதுவும் அதுக்கு அர்த்தம்தான். பெண் என்பவர் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவர். பெண் என்பவள் முழுமையாக அந்நிய ஆணுக்கு முன்னால் ஒரு பெண் முழுமையாக மறைக்கப்பட. இப்போ வந்து இடையில நம்ம ஹிஜாப் என்கிற ஒரு பிரச்சனை வந்ததில்லை நம்ம நாட்டில், பெண்கள் ஹிஜாப் அணிய. அப்போ ஹிஜாப் அப்படின்னா என்ன, நம்ம பொதுவாக நாம் விளங்கி வச்சிருந்தோம், ஒரு சின்ன துண்டை எடுத்து தலையில் போட்டு அதுதான் ஹிஜாப் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல ஹிஜாப். ஹிஜாப் என்பது அந்நிய ஆண்களிடமிருந்து பெண் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வது. தன் உடலை மறைப்பதும் அதில் வரும், அவர்களோடு பேசுவதை விட்டு விலகிக் கொள்வது அதுவும் அதிலே வரும். அந்த கூடாரத்துக்கு உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டே வராங்க. எல்லாரும் பயண கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குகிறார்கள். எல்லாரும் அவங்க சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது மாலையை காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாலையை தேடி திரும்பவும் போனாங்க. இந்த டிரைவர் என்ன செஞ்சாங்க, காரணம் இவங்க வந்து ஆள் ஸ்கில்ட் ஒல்லியாக இருந்ததுனால இந்த டிரைவர் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வண்டியில் இருக்கிறாங்கன்னு நினச்சி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாலையை, அது என்ன மாலை, இரவல் வாங்கி போட்டுட்டு மாலை போட்டுட்டு போன மாலை, சொந்த மாலை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, சொந்த மாலை இல்லை. திரும்பி வந்து பார்க்குறாங்க, வண்டி போயாச்சு, எல்லாருமே போயாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கேயே உட்கார்ந்துறாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். வேற இடம் அங்கே எங்கேயும் போகல, எல்லாரும் போயிட்டாங்கன்னா அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படின்னு இல்லை, அந்த இடத்துலேயே உட்கார்ந்துட்டாங்க. அன்றைக்கு ஒரு வளமை உண்டு, பயணம் முடிந்து எல்லாரும் போயிட்டா கடைசி ஒரு ஆள் வருவாங்க. யாராவது பொருட்களை மிஸ் பண்ணாங்களா, யாராவது வழி தவறி போயிட்டாங்களா அப்படின்னு என்பதற்காக வருவாங்க. அப்படி அன்னைக்கு வந்தது யாருன்னா சய்யிதுனா சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை இவங்க ஏற்கனவே ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குவதற்கெல்லாம் முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இன்னா லில்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னா லில்லாஹ். அதற்கு பிறகு தன்னுடைய வாகனத்தில் அந்த ஒட்டக கூடாரத்தில் அமர்த்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்திரமாக மதீனாவில் கொண்டு சேர்த்தார்கள். இந்த சம்பவத்தில் பெரிய சம்பவம், அது குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி அவதூறெல்லாம் அன்னைக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வரை வரும் வரை என்னை பார்த்த உடனே இன்னா லில்லாஹ்னு சொன்னாங்களா இல்லையா? நான் உடனே என்னை முழுவதுமாக என் முகத்தை மூடிக்கொண்டேன். இன்னா லில்லாஹ் என்கிற வார்த்தையை தவிர மதீனா வரும் வரை சஃப்வான் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னைக்கு எப்படியா இருக்கு? தூக்கம் வராட்டா எங்கேயாவது நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறது, எவ்வளோவது எடுப்பேன். அவ்வளோக்கும் தூக்கம் வராமல் தெரியும், ஏதோ ஒரு ஃபோன் பேசுவோம், எவனா ஒருத்தன். சுப்ஹான், எப்படி போகுது உலகம். மதீனா வரை சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை என்னிடத்தில் பேசவில்லை. இதுதான் ஹிஜாப், இதுதான் ஹிஜாப். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத்துன் ஆடை அணியவில்லை. சொல்ல முடிக்கல, இன்னும் சொல்றாங்க மாயிலாத்துன். இங்கே மெம்பர்ல இங்கே அசத்தை கீழே எழுத்தெல்லாம் ஒன்று சொல்லாங்க, எழுத்துக்கள்லாம் ஒன்று சொல்லலாம். சும்மா எப்படி கை வச்சு எழுத வேண்டி இருக்குது, அதனால் போர்டில் எழுதி போட்டுடலாம். மாயிலாத்து ரசூலா சொல்கிறாங்க, மாயிலாத்துன். இங்கே பாருங்க, அவங்க போட வைப்பாங்க. மாயிலாத்துன், ஒய்யாரமாகத்தான் நடப்பாங்க, சும்மா நடக்க தெரியாது. முமீலாத்துன், அடுத்தவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பார்கள் பெண்கள். அந்த பெண்கள் அந்த ஆடை அணிந்து ஆடை அணியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பார்கள். அதிகமான பெண்களும் ஒழுக்கமாக, சில பெண்கள் நிச்சயமாக நம்ம அப்படியே அஜரத்தை அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு பெண்களும் சத்தம் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அஜரத்தை தாண்டி போகும்போது சவுண்டு கூடும். அந்த இடத்தை கடந்து போகின்ற பொழுது பெண்களுடைய சத்தம் கூடும். தன் பக்கம் அடுத்தவருடைய கவனத்தை இழுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரூசுஹுன்ன, அந்த பெண்களுடைய தலை முடி இருக்கிறது, கஅஸ்னிமத்தில் முகத்தில் மாயிலா, பெரிய ஒட்டகங்களுடைய திமில், ஒட்டகங்களுடைய திமில் இருக்குமா இல்லையா, இப்படி அந்த திமில் மாதிரி இப்படி இருக்கும். முடி என்ன செய்யணும், இப்படி வந்து அப்படி சீவி. இப்போ அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க கடைசியில், லா யதுகுல்னல் ஜன்னா, இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுகள்லாம் போயிருக்கோம் தெரியும். பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஸ்மெல்லு வரும். தூங்கிட்டு தான் இருப்போம், திடீர்னு ஒரு கெட்ட வாடை அடிக்கும். விளங்க வேண்டியது பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு.
இலவச கழிவறை வைத்தாலும் சரி, கட்டண கழிவறை வைத்தாலும் சரி, நம்மளால பப்ளிக்கில் தான் ஒன்று கிடைப்பான். இதில் பஸ் கண்டக்டர்கள் செய்யக்கூடிய அநியாயம் பெரிய அநியாயம். பொதுவாக நம்முடைய நாட்டில் நிறைய தனி மனித ஒழுக்கங்கள் வர வேண்டியிருக்கு, நிறைய வர வேண்டியிருக்கு. பொது இடங்களை அசுத்தம் செய்வது. இப்போ வெளிநாட்டில் நீங்கள் போனவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கார் வந்துட்டு இருக்குது, ஒரு ஆள் கிராஸ் பண்ண போகிறாருன்னா, இவர் கிராஸ் பண்ண போகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த டிரைவர் அங்கேயே வண்டியை நிறுத்தி விடுவார். நம்ம போக முடியுமா? சிக்னல் விழுந்தால் தான் நம்ம போக முடியும். இல்லாட்டா நம்ம போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே 2 வண்டி போயிடும். நாம் நிறைய சுய தனி மனித ஒழுக்கங்களை, பொது இடங்களை நாம் சுத்தமாக வைப்பதில்லை. கழிவறைகளை, பொது இடங்களை, பள்ளிவாசலும் அப்படித்தான். பள்ளிவாசல்களை நாம் செருப்பு போட வேண்டிய இடத்துல செருப்பு போடணும், செருப்பு போடக்கூடாத இடத்துல செருப்பு போடக்கூடாது. சுத்தம். பள்ளி பொது இடம் தானே, நம்ம எப்படினாலும் இருக்கலாம். இல்லை, ஒழுங்காக சுத்தமாக வைத்திருக்க. சுத்தம் என்பது ஈமானுடைய அங்கம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சுத்தம் ஈமானுடைய பாதி. ஒரு சாதாரண ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்தால் நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், சொர்க்கம் என்பது நறுமணத்தினால் உருவானது. அந்த சொர்க்கம் அங்கே இருக்குன்னா, ஒரு ஆள் சொர்க்கத்திலிருந்து 500 வருஷம் தாண்டி நடந்தால் எவ்வளோ தூரம் போகலாம்? அங்கே வரை சொர்க்கத்துடைய நறுமணம் அடித்து கொண்டே இருக்கு. சொர்க்கத்துடைய நறுமணம் அங்கே வரை அடித்து வீசும். அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய நறுமணம் அடித்து வீசினாலும் இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்றார்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தாய்மார்கள் ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தௌஃபீகை நமக்கு தருவானாக. அப்போ அந்த கால் லேசாக அப்படி தெரிஞ்ச உடனே, கால் தான் தெரியுது, பார்த்து போகலான்னு சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன கல் எடுத்து எரிஞ்சாங்க. மண்டை உடைக்கிற மாதிரி கல் இல்லை, சின்ன ஒரு கல் எடுத்து சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரண்டில் நடந்து போகும்போது உங்கள் கால் ஆடை விலகின்ற காற்றுல ஆடை விலகுகின்ற பொழுது கெண்டைக்கால் தெரிகிறது, நீங்கள் எனக்கு பின்னாடி வாருங்கன்னு சொன்னாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் அந்த பெண்கள் இவங்க ஃப்ரண்டில் போக, அந்த பெண்கள் பின்னாடி வர, குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் சிக்னல் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அப்போ ஒரு ஆள் எப்படி இருக்கணும்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 2 விஷயங்க. ஒன்று பலசாலியாக இருந்தார்கள், இன்னொன்று நம்பிக்கையாளராக இருந்தார்கள். இப்போ நம் மனைவிமார்கள் நம்மிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோமா இல்லையா? அதே போன்று நாமும் நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும். நாமும் அப்படி இருக்க வேண்டும். அந்த பெண்மணி ஷுஐப் நபிகிட்ட சொன்னாங்க, இவர்களை நீங்கள் வேலைக்கு அமர்த்தலாம். காரணம், இவர்கள் அல் கவியு, நல்ல பலசாலியாக இருக்கிறார், குடும்பத்திற்கு உழைத்து போடக்கூடிய ஆளாக இருக்கிறார், குடும்பத்திற்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நபியே, எப்பொழுது உலகம் அழியும்? எப்பொழுது உலகம் அழியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ضيعتில் அமானத்து ஃபந்தظிரிஸ் ஸாஅ. அமானிதம் பாழாக்கப்பட்டால், அமானிதம், குழந்தைகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், மனைவிமார்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். நம்ம கொண்டாட்டி தான் திட்டலாம், அடிக்கலாம். குடும்பங்களை பார்க்குறோம், மனைவிமார்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்களை தவறாக பேசுகிறாங்க. மனைவிமார்கள்ட்ட, ஆமாம் அவங்க அப்பனை தெரியாதா? ஏன் தெரியாத? எவ்வளோ நாளாக இருக்குது, தெரிஞ்சுதானே கல்யாணம் முடித்தாங்க. அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி, அவர்களுடைய தந்தையை பற்றி, தாயை பற்றி, அவர்களுடைய மச்சானை பற்றி, ஹஸரத் கூட அன்னைக்கு பயானில் சொன்னாங்களே இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உரையாடி கொண்டிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாட்டு பாடினாங்க,
இன்னன் நிஸாஅ ஷயாத்தீனுன் குலிக்ன லனா நஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தீனி. பெண்கள் எல்லாம் ஷைத்தான்கள், அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம். இந்த பாட்டை நீங்கள் வீட்டில் போய் சொல்லி பாருங்கள். யாசின் பாய் சொல்லிடுறாங்க வீட்டில் போய், பெண்கள் எல்லாம் ஷைத்தான்கள்னு சொல்லி பாருங்க. அடுக்கடுக்காக வரும். நாங்கள் ஷைத்தான, நீங்கள் ஒன்றா நம்பர் ஷைத்தான். உங்கள் அக்கா ஒருத்தர் வாரால பெரிய ஷைத்தான். அடுக்கடுக்காக வரும். ஆனால் அசர் சொன்ன மாதிரி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு அழகான பதில் சொன்னாங்க. இப்போ ஒரு கணவரிடத்தில் எப்படி ஒரு பெண்ணு அது ஒரு பெரிய பிரச்சனையை கூட அது சின்ன பிரச்சனையாக நான் சொல்லி வருவது அதல்ல, கணவன்மார்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் மனைவிமார்கள் எப்படியும் நடத்தலாம் என்று அல்ல உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பெண்கள் சொர்க்கத்துடைய திறவுகோல்களை பற்றி நாம் சொல்லி வந்தோம் இல்லையா? பெண்கள் சொர்க்கத்திற்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும். பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, அந்த பெண்ணுக்கு கடமையான தொழுகைகளை வணக்கங்களை அவள் முறையாக செய்தாள், அவளுக்கு கடமையான நோன்புகளை அவள் முறையாக நோட்டாள். வஅதாஅத்து பஅலஹா, அவளுடைய கணவனை அனுசரித்து வாழ்ந்தாள். ஒரு பெண்ணுக்கு எல்லாமே தன் கணவர் தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதம் ரமலானுடைய மாதத்தில் 10வது பிறை இருக்கிற 10வது பிறை எப்போ வரும்? வந்தாச்சுன்னா வந்து முடிஞ்சாச்சுன்னா நீ அடுத்த வருஷம் வருமா இல்லையா? அப்போ நம்ம சிறப்பாக செய்வோம் அந்த நாளை. என்ன பிறை 10 இருக்கிறதே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40வது வயது இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசு ஆகும்போது ஹதீஜாவுக்கு எத்தனை வயசு? 55 வயசு. 55வது வயசில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசில் இருக்கின்ற பொழுது ஹிரா குகையில் தனிமையில் இருந்து தவம் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஹதீஜா ரலியல்லாஹு பெரிய பணக்கார பெண்மணி. அவங்க நினைச்சா யார்ட்டையாவது சொல்லி அவங்களுடைய பணிப்பெண்களை அழைச்சி சாப்பாடு கொடுத்து அனுப்பினான். அந்த மலை ஜபலு நூர் இல்லையா? ஜபலு நூர் என்ற மலை இருக்கிறது இல்லையா மக்காவிலே? அந்த மலையில் தான் ஹிரா குகை இருக்கிறது. அந்த மலை மீது ஏறி 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 போய் அந்த வயதான கட்டத்தில் கூட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுத்தார்கள். உலகத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் உள்ள ஒரு சிறப்பு உண்டு. அது வேறு எந்த பெண்மணிக்கும் கிடையாது. என்னென்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே ஹதீஜா வராங்க, வந்தால் அல்லாஹ் சலாம் சொன்னான்னு நீங்கள் சொல்லுங்க. யார் சலாம் சொன்னா? அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னதுனால நானும் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜா அல்லாஹ் சலாம் சொன்னானா உங்களுக்கு? ஜிப்ரீலும் சொன்னாங்களாம் சலாம் சொன்னாங்க. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியுமா? அலைக்கும் ஸலாம் அல்லாஹ்னு சொல்ல முடியுமா? இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம், அல்லாஹ்வே சலாமாக இருக்கிறான், அவனுக்கு நான் எப்படி சலாம் சொல்ல முடியும்? வ அலா ஜிப்ரீல், எனக்கு சலாம், அல்லாஹுடைய சலாமை எனக்கு உங்கள் மூலமாக சொன்னார்களே, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சலாம் உண்டாகட்டும். வ அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாம், அந்த சலாமை என்னிடத்தில் சேர்த்து வைத்த நபியே உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். அப்போ அமானத்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து எப்பொழுது வரும் என்று கேள்வி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உய்யத்தில் அமானா, அமானிதம் பாழாக்கப்பட்டால். ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன பொறுப்பு அந்த பொறுப்பு. நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளை நம்பி அவன் ஆஃபீஸுக்கு தந்திருக்கிறான், நம்மகிட்ட நம்பிக்கையாக நடக்கணும். ஒரு கடையில் நம்ம வேலை பார்க்குறோம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த முதலாளிக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நல்ல சம்பளம் கிடைக்குது,
எப்படி வேணாலும் பாடம் நடத்தலாம், மாணவர்கள் எப்படி வேணாலும் போகட்டும். அப்படி இல்லை, மாணவர்கள் என்பவர்கள் ஆசிரியரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். இப்படி ஒவ்வொருவர்களும், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இந்த ஊருடைய பொறுப்பு அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் 2 எழுத்துக்களை மட்டும் சொல்லிட்டோமா ஹஜ்ரத் வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏழைகளை தேடி தேடி போவாங்க. ஒரு நாள் இரவு நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே நடுநிசி நேரத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இரவு நேரம். என்னடா இது, ஹலீஃபாவுக்கு இந்த வேலை சரியில்லையே, பகலெல்லாம் ஹலீஃபாவாக இருந்துட்டு இரவில் ரகசியமாக எங்கேயோ போகிறாரு இவர். நம்ம ஒன்று என்ன செய்வோம், நான் கண்ணால் பார்த்தேன், வாட்ஸ்அப் எடுத்துருவோம் உடனே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா இல்லையா, நான் கண்ணால் பார்த்தேன் இந்த வீட்டுக்குள்ளே அவர் போனார், உடனே ஷேர் ஃபார்வேர்டு அங்கே இங்கே போயிடும். நம்ம ஒரு செய்தி இன்னைக்கு வருதா உடனே ஷேர் பண்ணது. பெரிய கொடுமை என்னன்னா, காணவில்லைன்னு ஒரு செய்தி வரும், இந்த அடையாளம் உள்ள பையனை காணவில்லைன்னு சொல்லிட்டு. இவனுக்கு எப்போ வரும்னா 5 வருஷத்துக்கு பிறகு தான் வரும். இவன் உடனே ஷேர் பண்ணிடுவான் காணவில்லைன்னு சொல்லிட்டு. அவன் அதுக்கு பிறகு உடனே அவன் என்னடா இதை போய் போடுறியே, பையன் கிடச்சி 5 வருஷம் ஆயாச்சு. நடக்குது. கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒருவன் சொன்னால் அவன் மிகப்பெரிய பொய்யன். ஸல்லல்லாஹு ஹஜரத்து ஜும்மாவில், அதாவது இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும்னா, ஹஜரத்து ஜும்மாவில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, நம்ம கவனிக்கிறது இல்லை, நம்ம ஒன்றுமே கேட்கறது. ஒவ்வொரு வாரமும் நம்ம உலமாக்கள் மக்களிடத்தில் நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நிறைய தகவல்களை சொல்கிறார். இப்போ கூட அது எவ்வளோ விஷயம் இப்போ சொன்னாங்க. இத்தனை பேர் நம்ம கேட்டோம், செல்ஃபோனுடைய உபயோகங்களை பற்றி, வாலிபர்களுடைய நிலைமைகளை பற்றி கேட்கணும். நம்ம காது கொடுக்கணும். இந்த பள்ளியா இப்படி தான் பேசுவாங்க, உள்ளே வர்றது வந்தால் தானே தெரியும் என்ன பேசுகிறாங்க. இவனே முடிவு பண்ணுறது, இங்கே இதுதான் பேசுவாங்க, வேற ஒன்றுமே பேச மாட்டாங்க அப்படின்னு இவனே முடிவு பண்ணி இவன் வெளியில் சுற்றி நடக்கிறது. நடந்துட்டு என்ன செய்யறது, அங்கே அப்படி தான் சொல்லுவாங்கப்பா, அதுதான் சொல்லுவாங்கப்பா, அங்கே போவாத. இவர் இங்கே உள்ள இங்கே உலமாக்கள் என்ன சொல்லுகிறார்கள், இன்னைக்கு குர்ஆனுடைய விஷயத்தை பற்றி எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை இங்கே சொல்லிவிட்டு சென்றார்கள். எத்தனை பேர் கேட்டோம், எத்தனை பேர் உள்வாங்கினோம். நம்முடைய மஹல்லாவிலே வருடக்கணக்காக நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கிறது. நாம் இந்த மஹல்லாவிற்கு உள்ள பள்ளிக்கு உள்ள இங்கே என்ன நடக்கிறது, என்ன சொல்லப்படுகிறது என்பதை எத்தனை பேர் நாம் கேட்க தயாராக இருக்கிறோம்? இல்லை. அந்த நிலைகள் மாற வேண்டும். வார வாரம் நல்ல நல்ல அற்புதமான கருத்துக்களை நம்முடைய உலமா பெருமக்கள் மிக சிறப்பாக சொல்கிறார்கள். அப்போதான் நமக்கு தூக்கம் வரும். அவ்வளோ நேரம் முடிச்சிடும், அப்போ தான் நமக்கு தூக்கம் வரும். இல்லை சகோதரர்களே, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்குள்ளே நைட் நேரம் போகிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க சந்தேகப்படுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த வீட்டில் இந்த நேரத்தில் என்ன வேலை? அந்த வீடை நோட் பண்ணி வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த காலத்தில் ஏற்கனவே வீடுகள் எல்லாம் குடிசை வீடு தான் இல்லையா? வீட்டுக்கு போனால் ஒரு சின்ன வீட்டில் வேற யாருமே இல்லை. வயது முதிர்ந்த ரொம்ப ரொம்ப வயோதிகத்தை அடைந்த ஒரு கிழவி அப்படி சுருண்டு படுத்திருக்கிறான். கட்டிலோ தரையோ அப்படி சுருண்டு படுத்திருக்கிறான். மூத்தல்காரன் கேட்டாங்க, உங்கள் நிலைமை எல்லாம் என்ன? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்த பந்தங்கள், எனக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை. சரி, எப்படி உங்கள் காரியம் எப்படி நடக்குது? டெய்லி ஒரு ஆள் வருவார், என் உடம்பை எல்லாம் சுத்தம் செய்வார்,
கழிவுகளை எல்லாம் அகற்றுவார். எனக்கு நல்ல நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லுவார். எனக்கு தேவையான உணவுகளை தந்துவிட்டு அவர் போய்விடுவார். அவர் யாரென்று எனக்கு தெரியாது என்று அந்த வயதான பெண்மணி சொன்ன பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நம் நாட்டு ஜனாதிபதி சய்யிதுனா உமர் ஃபாரூக். இதுதான் அமானிதம். அப்பதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தன்னை பற்றி தந்த கேட்டாங்களா, அஸராத்தி உமர் தத்தப, டேய் அபூ தல்ஹா, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹுடைய குறைகளையா நீ தேடி போகிறாய் என்று தன்னை பற்றி தன்னிடத்தில் அவர்கள் விசாரித்ததாக வரலாறு சொல்கிறது. இதுபோன்ற எண்ணற்ற வரலாறுகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அமானிதம் பாழாக்கப்பட்டா நீ கியாமத்தை எதிர்பார்த்துரு அப்படின்னு சொன்னப்ப வந்த சஹாபி மீண்டும் கேட்டாங்க, கைஃப இதாஅத்துஹா, அமானிதம் எப்படி பாழாக்கப்படும், அமானிதம் எப்படி பாழாக்கப்படும் என்று சொன்ன பொழுது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, அதிகாரம் தகுதி இல்லாதவருக்கு கொடுக்கப்படும். சிறப்பு பேச்சாளர் வராங்க. சரி இல்லை இங்கே 2 சேர் பரவாயில்ல. இதா உஸிதல் அம்ரு, அதிகாரம் இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம் வந்தால் அந்த நேரத்தில் அமானிதம் பாழாக்கப்படும் என்றார்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஒவ்வொருவரும் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர்கள். என் குடும்பத்திற்கு நான் தலைவனாக இருந்தால் என்னுடைய மனைவியினிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ மட்டும் நரகத்திலையும் தப்பிச்சா பத்தாது, உன் பிள்ளைகள் குடும்பத்தார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாம் எங்கே வேலை பார்க்குறா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறா. ஃபேமிலி எங்கே, அதுவும் வெளிநாட்டில் தான். ஃபேமிலின்னா இவன் மனைவியும் பிள்ளைகள் மட்டும், பாப்பா அம்மா ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்தில் நாம் ஒதுக்கி விட்டோம். ஃபேமிலி இங்கே தான் நிற்கிறாங்க. உங்கள் அப்பா ஃபேமிலி இல்லையா உனக்கு, உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலி என்றால் ஒரு பல அர்த்தங்கள், விசாலமான அர்த்தத்திலும் அந்த வார்த்தை அஹ்லி என்ற வார்த்தையை சொல்லப்படும், குறுகிய அர்த்தத்திற்கும் சொல்லப்படும். நம்முடைய மனைவிமார்களை நாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும், நம் பிள்ளைகளை நாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும், நம்மை சார்ந்திருப்பவர்களை நாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கி நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஓடி போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. 2 விஷயம். ஒன்று, ஒரு புள்ள ஓடி போகுது அப்படின்னா அந்த ஓடி போவதற்கான அடையாளங்களை, சிக்னல்களை தன்னுடைய தாயிடத்தில் அந்த பிள்ளை பல தடவை கொடுத்திருக்கும். சிக்னல் கொடுக்காம திடீர்னு போகாது. இன்னைக்கு காலையில் 10 மணி காதல், 11 மணிக்கு ஓடி போனான்னு சொல்ல முடியாது. சிக்னல் கொடுத்துருப்பா, பல தடவை அந்த பெண் பிள்ளை சிக்னல் கொடுத்திருப்பாள். இவள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பாள். இன்னொன்று, நம் பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பை காட்ட வேண்டும். நமக்கு அன்பு இருக்குது, அன்புங்கிறது இருந்தால் பத்தாது, காட்டணும். ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொன்னால் நல்ல நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். கணவன் வருகின்ற பொழுது நல்ல புன்சிரிப்போடு அவரை வரவேற்கணும். இல்லை எனக்கு அன்பு இருக்குது, ஆனால் நீங்கள் தான் சமைக்கணும், எனக்கு அன்பு இருக்குது, நான் ஒரு அழுக்கு நைட்டி போட்டு தான் நிற்பேன், எனக்கு அன்பு இருக்குது, நான் வீடை சுத்தம் பண்ண மாட்டேங்குன்னா அது அன்பு இருக்குன்னு சொல்லி நம்ப மாட்டோம்.
அன்பு என்பது அது இருக்கிறதை வெளிப்படுத்துவதுதான் அன்பு. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பை காட்ட வேண்டும். பொதுவாக தந்தைமார்கள் அன்பை மனசில் வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அன்பு என்பதை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை அரவணைத்து நம்முடைய மார்போடு சேர்த்து அவர்களுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை முத்தமிட்ட பொழுது வேறொரு சஹாபி ஆச்சரியமா கேட்டார், நபியே குழந்தையை பிடிச்சி முத்துறீங்க, குழந்தையை முத்தமிடுவதா? ஏன் அப்படி சொல்றீங்க? நபி எனக்கு 11 பிள்ளைகள் நபியே, ஆனால் நான் ஒரு குழந்தையை கூட முத்தமிட்டதில்லை என்று இந்த சஹாபி சொன்ன பொழுது, இல்லை கருணை உள்ளவர்களுடைய அடையாளம் என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் நேசிக்கின்ற பொழுது, இன்னொன்று ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். குழந்தைகள், மனைவி, பிள்ளை எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். பகலில் நம்ம அங்கங்கே போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம். இரவு நேரத்திலாவது நம் மனைவியோடு பிள்ளைகளோடு ஒன்றாக அமர்ந்து அந்த வீட்டுடைய சூழ்நிலைகளை பற்றி பேசி, என்ன நடந்தது, என்ன செய்யலாம், என்னென்ன உணவுகள் செய்யலாம் என்றெல்லாம் நாம் ஒன்றாக அமர்ந்து பேசி, இன்னொன்று மனைவியிடத்தில் கணவனுக்கு அன்பு இருக்கிறது என்பது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ சாப்பிடுகின்ற பொழுது உணவை உன்னுடைய மனைவியுடைய வாயிலே ஊட்டி கொடு. சில பேருக்கு வெக்கம், கல்யாணம் முடிக்கிறத வெக்கப்படலை, ஒரு சாப்பாடு ஊட்டி கொடுத்தா வெக்கமா? கண்மணி நாயகம் செய்யுது, நான் அதிகமாக பேசல, ஹஜ்ரத்து உட்கார வச்சுட்டு பேசுகிறது முறை இல்லை. மண்ணடி மைந்தர் ஹஜ்ரத்துடைய எதில் வரும்? ஃபேஸ்புக்கில் வரும் பயான்? இல்லை எதில் வரும்? டெய்லி இங்கே பேசக்கூடியது யூடியூப்பில் ஹஜ்ரத்துடைய பயான் டெய்லி மண்ணடியில் ரஜ்னத்துல் முஹ்சினீன் பள்ளிவாசலில் பேசக்கூடிய பயான்கள், நிறைய பயான்கள் வந்து கொண்டே இருக்கிற போது கேட்க டைமிலே நம்மளே பெரிய அறிவாளியாக இருக்கிறோம். வேறு ஆட்களுடைய பயானுங்க கேட்க என்ன சொல்லுவோம்? மனைவிமார்களுக்கு உணவை ஊட்டி கொடுப்பதை சதக்கா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட போர்டை கொண்டு வச்சிருக்குது, வேலை இருக்கா? அசத்தில் பயான் முடிச்சு பார்ப்பேன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை முழுமையாக பேணக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.